வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க விருந்தோம்பல். இது நம்மளுடைய மரபு அப்படிங்கிறது தெரியும். பாடநோக்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளோட முன்னோர்கள் காலத்திலேருந்து விருந்தோம்பல் முறையை எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிறத தமிழ் இலக்கியத்தின் வாயிலாக நம்ம நிறைய கொஷின்ஸ் உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அது 1 மார்க் கொஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா விருந்து அப்படிங்கிறத நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். புதுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே 1 மார்க் கொஷின்ஸில் அதுதான் விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர். கொஷினில் இப்படி கூட வைக்கலாம், விருந்து என்பதன் பொருள் புதுமை. சரிங்களா? ஸோ 2 விதமாக கொஷின் எடுக்கலாம். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து இல்லறவியல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே பயன்படுத்தியிருக்கார். அந்த அதிகாரத்தை முழுவதுமாக விருந்தோம்பல் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து முக மலர்ச்சியோடு விருந்தளிக்க வேண்டும் என்று யார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா திருவள்ளுவர். சரிங்களா? மோப்ப குழையும் அனிச்சம் அப்படிங்கிற குறளில். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணம்ங்கிறப்ப நம்மளுக்கு ஏன்னா தொல்காப்பியரும் செய்திகள் பார்க்க போகிறோம், திருவள்ளுவர் செய்திகளும் பார்க்க போகிறோம், இன்னும் நிறைய உள்ள பார்க்குறோம். ஸோ இது என்னென்னன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ விருந்தினரை வந்து போற்றுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய இல்லற கடமை அப்படின்லாம் தெரியும். அதில் சிலப்பதிகாரத்தில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை வந்து தான் நினச்சி வருத்தப்படுறா அப்படிங்கிற செய்தி சிலப்பதிகார செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் கணவரை பிரிந்து வாழ்வது கூட பெருசாக இல்லையா. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கணவன் மனைவியாக இணைந்து தான் வந்து ஒரு தன் வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு உபசரிக்கும் பொழுது கணவன் மனைவியாக இணைந்து தான் வந்து அவங்களுக்கு விருந்தோம்பல் முறையை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு. அப்போ கண்ணகி வந்து வருத்தப்படுறான். தன்னுடைய கணவன் வந்து பிரிந்து சென்றதை நினைத்து இல்லை, அதாவது கணவன் மனைவியாக இணைந்து நம்மளால் விருந்து செய்ய முடியலையே, விருந்து படைக்க முடியலையே அப்படின்னு தான் நினச்சி கண்ணகி வருத்தப்படுவதாக கூடப்பட்ட செய்திகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அதே மாதிரி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்களை விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இங்கே நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் அதை பார்க்கணும். சரிங்களா? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும், அதை இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும், நோட் பண்ண வேண்டியது. சரி, யார் கூறப்பட்டதுன்னா கம்பர். சரிங்களா? அதுக்கடுத்து மேலும் வந்து இந்த கலிங்கத்து பரணியிலையும் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டார் ஆசிரியர் யார் அப்படின்னா கலிங்கத்து பரணியுடைய ஆசிரியர் ஜெயம் கொண்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம முகமலர்ச்சி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். எங்கன்னா மோப்பக்குழையும் அனிச்சம் திருவள்ளுவருடையது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டாருடைய விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக காட்டியவர் யார் அப்படின்னு கொஷின் வைக்கலாம். சரிங்களா? ஓமையாக காட்டியவர் யார் அப்படிங்கிறத கொஷின் நம்ம அந்த இடத்துல இதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு 1 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? அப்போ சிலப்பதிகாரம் கம்பர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே வந்து ஜெயங்கொண்டார் என்ன சொல்லியிருக்காரு, மேலே திருவள்ளுவர், அதுக்கடுத்து தொல்காப்பியர். 5 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து தனித்து உண்ணார், அதாவது யாரெல்லாம் தனித்து உண்ண மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி எவ்வளோ அழகாக புறநானூரில் சொல்லப்பட்டிருக்க செய்தி பாருங்கள். உண்டாள் அம்மா இவ்வுலக இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரே. அதாவது தனித்து உண்ணாமை அப்படிங்கிற செய்தியை விருந்தோம்பலில் நம்மளுடைய பண்பை வந்து சொல்லப்பட்ட செய்தி எது அப்படின்னா புறநானூறு. சரிங்களா? இங்கே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அதுதான். இந்த பாடல் கொடுத்து எந்த நூல் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவர் தான் குறிப்பிட்டுள்ளார். ஸோ நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் இந்த புறநானூறு, இந்த பாடல் வரிகள் தனித்து உண்ணாதவர் யார் அப்படின்னு கூட கொஷின் வைக்கலாம். சரிங்களா? கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்காரு புறநானூறு செய்தியில். சரிங்களா? ஸோ தேர்வு நோக்கில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், அல்லில்லாயினும், அல்லில்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டு. சரிங்களா? இரவு நேரம். விருந்தோம்பல் முறையை வந்து இரவில் விருந்தினர் வந்தால் கூட மகிழ்ந்து வரவேற்று உன்னிடும் நல்லியல்பு யாருக்கு உண்டுன்னா தமிழர்களுக்கு உண்டு. அதை எப்படி ஒரு பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க, அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும். இந்த பாடல் வரிகள் நற்றினை. சரிங்களா? ஒரு தடவை தேர்வில் வந்து இதை கேட்டிருந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ரிவிஷன் டெஸ்ட்டில் 1 மார்க் கொஷனில். ஸோ அல்லில்லாயினும் விருந்து வரின் உவக்கும். ஸோ நற்றினை பாடல் வரி குறிப்பிடுகிறது. அடுத்து இன்மையிலும் விருந்தோம்பல். சரிங்களா? இன்மையிலும் விருந்தோம்பல் செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது வறுமை, அதாவது இன்மைனா வறுமை, வறிய நிலையில் கூட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி தானியமே இல்லாத நிலையில் கூட விதைக்காக வச்சுருந்த திணையை வந்து என்ன பண்ணாங்கன்னா உரலில் இட்டு குத்தி அடித்து விருந்தினர்களுக்கு விருந்தளிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்தா அப்படின்னு தலைவி அப்படின்ற செய்தியை புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. ஸோ வந்து வறிய நிலையிலும் விருந்தளித்தது எந்த நூல் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா புறநானூறு. கொஷின் அங்கே அதுதான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்தின நாள்
அதாவது வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதுனால இரும்பினால் செய்த தன்னுடைய பழைய வாழையை பணைய வச்சு தலைவன் என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் விருந்துக்கு வந்ததாக தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தது என்கிறது புறநானூறு நூல். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டியது இங்கே கொஷினா வந்து இதுதான். கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்தவர் கூறப்பட்ட செய்தி எந்த நூல்னா புறநானூறு. தானியத்தை வந்து வறுமையிலும் தானியத்தை வச்சு கொடுத்தது எந்த நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு. 1 மார்க் கொஷின்ஸ் நோக்கில் நான் சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து நிலத்திற்கேற்ற விருந்து. இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்மையிலும் விருந்து, அதாவது வறுமையிலையும் விருந்தளிக்கிறது. இன்மையில் ஒரு இந்த சைடு வந்து கொஷினை கொடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த பக்கம் கேட்கலாம். இன்மையிலும் விருந்து எது, நிலத்திற்கேற்ற விருந்து எதுன்னு அந்த பொறுத்துக்களை கூட கேட்கலாம். நான் உங்களுக்கு இதை கடைசியாக சொல்லி முடிக்கும் போது நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெய்தல் நிலத்தவர் பாணவர்களை வரவேற்று அதாவது குழல் மீன் கறி. குழல் மீன் கறினா கருவாடு. சரிங்களா? இந்த குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எந்த நூல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. சரிங்களா? ஸோ 1 மார்க் கொஷின் இந்த லெசனில் நிறைய இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நிலத்திற்கேற்ற விரும்பு பார்த்துட்டோம். இந்த சிறுபானாற்றுப்படை நூல் என்ன சொல்லுது? குழல் மீன் கறி. சரிங்களா? அதாவது கருவாடை கொடுத்தது. ஸோ இந்த செய்திகளும் சிறுபானாற்றுப்படை பார்த்திங்கன்னா வறுமை நிறைய இருக்கும். அந்த செய்திகள்லாம் சொல்லப்பட செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுபானாற்றுப்படையை. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ நிலத்துக்கேற்ற விருந்து, ஏன்னா அங்கே அந்த இடத்துல நெய்தல் நிலத்தில் என்ன கிடைக்கும்? கருவாடு தானே கிடைக்கும். அப்போ இது நிலத்திற்கேற்ற விருந்து தானையா? அப்போ வந்து இந்த மாதிரி கொஷின் கூட நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, இல்லத்திற்கு வர நிறைய பேர் உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வாயில் அது இரவில் மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வந்து வெளியே இருக்காங்களா, சாப்பிட்றதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத அந்த மாதிரி தன்மைகள் எதிர்பார்த்து வெளியே போய் வாசலில் போய் பார்த்துட்டு வந்து தான் கதவே அடைப்பாங்களாம். சரிங்களா? இந்த தன்மை வந்து நம்மளுக்கு போற்றுதலுக்குரிய பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 1 மார்க் கொஷனில் தெரியுமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது 7 அடி நடந்து சென்று வழி எழுப்புவாங்க. இப்போ வந்து விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? வாசல் வரைக்கும் போய் நின்று அவங்கள வெளியேற்றிட்டான ஒரு காரில் வராங்க, இல்லை பஸ்ஸில் வண்டியில் போகிறாங்க அப்படின்னா நம்ம வாசல் வரைக்கும் போகிறோம். இதுதான் வந்து 7 அடி பின் சென்று. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விருந்தினர்கள் தன் வீட்டிற்கு வந்தப்போ வாசலுக்கே போய் அதுக்கு சும்மா ஒரு கணக்குக்காக சொல்கிறது 7 அடி பின் சென்று அப்படின்னு. அதுதான் பொருணர் ஆற்றுப்படை. நம்மளுக்கு இங்கே 1 மார்க் கொஷின் இதுதான். சரிங்களா? காலின் 7 அடி பின் சென்று என்ற குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பொருணர் ஆற்றுப்படை. சரிங்களா? வழி அனுப்பும் முறையை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் 1 மார்க் கொஷினில் பொருணர் ஆற்றுப்படை. ஸோ நீங்கள் அதையும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த பலர்புகு வாயில் அடைப்ப, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. அதாவது கதவை சாத்துறதுக்கு முன்னாடி நைட் போய் கதவை நம்ம சாத்துறோம்ல, அப்போ வந்து அந்த பெரிய வாயிலில் போய் உள்ளே எட்டி பார்த்துட்டு வருது, யாராவது வர்றதுங்க இருக்காங்களா, சாப்பிட்றதுக்கு இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்து தான் கதவையை அடைப்பாங்களாம். இந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. 1 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு இங்கே தான். சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துட்டு தான் நம்ம கதவையை அடைப்பாங்களாம். அதை வந்து சொல்கிற நூல் வந்து குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றாரோடு நின்ற விருந்து அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சங்க காலத்தில் அரசராக இருந்தாலும் சரி, வறியோராக இருந்தாலும் சரி, விருந்தினர்கள் வந்து போற்றக்கூடியதாக இருந்தாங்க. யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, விருந்தினர் அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினரை வந்து எப்படி உபசரிச்சாங்கங்கிற செய்தியை நிறைய இலக்கியங்கள் வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த செய்தியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கால மாற்றத்திற்கு ஏற்றமாறு வீட்டுக்குள் அழைத்து வரும்பொழுது அவங்கள வந்து சாப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து நாயக்கர் காலமாக, மராட்டியர் காலமாக இருக்கலாம். இந்த மாதிரி வழி காலங்கள்லையும் நிறைய மாறுபாடுகள் வந்து புதுசாக நம்ம வந்து நண்பர்களை வரவேற்ற முறை வந்து இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கு வரைக்கும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது திருவிழா காலங்களில் ஊருக்கு நிறைய புதியவர்களை வர வச்சு அவங்களுக்கு வந்து அன்னதான முறையில் நம்ம நிறைய இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். திருமணத்தை உறுதி செய்யும் பொழுது, இல்லை விழாக்கள் நடத்தும் பொழுது, காலப்போக்கில் வீட்டில் நடக்கிற விழாக்கள் வந்து அப்படி கொஞ்சம் மாற்றங்கள் வந்து விருந்தினர்களை உபசரிக்கும் முறையும் மாற்றங்கள் ஏற்பட்டது. இதுதான் இந்த பாடத்தில் இருக்கிற முழு கருத்துகளும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை விருந்து மினசோட்டா, சரிங்களா, அந்த விருந்தில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்குது. இதை நீங்கள் வாசித்து பார்த்துட்டிங்கன்னா போதும். இதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இதை ஒரு தடவை தேர்வு நோக்கில் ஒரு தடவை நான் சொல்கிறது எல்லாமே முழுவதுமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் செய்திகள் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 1 மார்க் கொஸ்டின் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.